பட்டினி கிடந்த குதிரை. ஒரு தடவை கிருஷ்ணதேவராயர் அரபு நாட்டிலிருந்து நிறைய குதிரையை வாங்கிட்டு வந்தார். அந்த குதிரையை நல்லா பார்த்துக்க சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குதிரையும் கொஞ்சம் பணமும் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அந்த வழியாக போகிற ராமனை கூப்பிட்டு, ராமா, இந்த பணம், இதை வச்சு உன்னுடைய குதிரையை நல்லா கொழு கொழுன்னு வளர்க்கணும். யாருக்குமே அந்த குதிரையை வீட்டில் வச்சு வளர்க்க கொஞ்சமும் விருப்பம் இல்லை. இதை பார்த்த ராமன் ராஜாவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க நினச்சான். அதனால் குதிரையை வாங்கிட்டு, சரி மகாராஜா, இந்த குதிரையை நான் நல்லா பார்த்துக்கிறேன். ராமன் அந்த குதிரையை ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டு குதிரைக்கு புல் கொடுக்க மட்டும் ஒரு ஓட்டை வச்சுருந்தான். தினமும் ஒரு தடவை மட்டும் அந்த ஓட்டை வழியாக கொஞ்சோண்டு காஞ்ச புல்லை மட்டும் கொடுப்பான். அதனால் பசியில் இருக்கிற அந்த குதிரை அந்த ஓட்டை வழியாக எது வந்தாலும் கடிச்சு இழுத்துரும். கொஞ்ச நாள் கழித்து எல்லாரையும் குதிரையை எடுத்துகிட்டு வர சொன்னார் அரசர். நல்ல கொழு கொழுன்னு இருக்கிற குதிரையை பார்த்து ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆஹா, சூப்பர், எல்லாரும் குதிரையை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. ஆமாம் ராமா, உன் குதிரையை எங்க? மன்னிக்கணும் மகாராஜா, என் குதிரையை கொண்டு வர முடியலை. ஏன் கொண்டு வர முடியலை? அவ்வளவு குண்டா இருக்கா உன் குதிரை? ஆமாம் மகாராஜா, நீங்கள் குதிரைப்படை தலைவனை என் கூட அனுப்புங்க, என் குதிரையை கூட்டிகிட்டு வாரேன். சரி ராமா, கூட்டிகிட்டு போ, உன் குதிரையை பார்க்க நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். ராமன் குதிரைப்படை தலைவனை வீட்டிற்கு கூட்டிகிட்டு போனான். அப்போது நீளமான தாடி வைத்திருந்த குதிரைப்படை தலைவன் அந்த ஓட்டை வழியாக எட்டி பார்த்தாரு. குதிரை அவர் தாடியை காய்ந்த புல்லுன்னு நினச்சி கடித்து இழுக்க ஆரம்பிச்சிச்சு. பாவம் குதிரைப்படை தலைவன். குதிரை கிட்ட இருந்து அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. கடைசியில் குதிரையை அரண்மனைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் குதிரை ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு. அதை பார்த்த அரசர், ராமா, நான் கொடுத்த பணத்தை என்ன பண்ணன? நீ உன் சாப்பாட்டுக்கு செலவு செஞ்சிட்டியா? நீ தான் கொழு கொழுன்னு இருக்க, குதிரை ரொம்ப ஒல்லியாக இருக்கு. மன்னிக்கணும் மகாராஜா, குதிரை சக்தி இல்லாமல் இருக்கும் போதே குதிரைப்படை தலைவரின் தாடியை கடித்து இழுத்துட்டு விடமாட்டேன் என்கிறது. நல்ல சாப்பாடு கொடுத்து கொழு கொழுன்னு இருந்துச்சுன்னா குதிரைப்படை தலைவரின் கதி அதோ கதியாகிவிடும். இதை கேட்ட அரசர் கோபத்தை மறந்து சிரித்து விட்டார். எப்பொழுதும் போல் ராமனை மன்னித்து விட்டார்.